இதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் தரப்போறதில்ல. அவனோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. அவன்தான் என்னோட புருஷன். அவன்தான் என்னோட புருஷன். ரோகிணி சைன் பண்ணுறதுக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க லாயர். அதை பார்த்த உடனேயே ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்துட்டு விஜயா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. மனோஜை பார்த்து ரோகிணி வந்து அழுந்துக்கிட்டே இருக்காங்க. வாயை திறந்து பேசுகிறானா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி. அட்வொகேட் வந்து சொல்கிறாங்க, அதுதான் அவன் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டாங்கல்ல, சொன்ன மாதிரி நீ சைன் போட்டுக்காமா அப்படின்னு கேட்குறாங்க. சைன் பண்ணலான்னு போகிறாங்க. மனோஜை பார்த்து கதறி அழுந்துட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ரோகிணி இன்றைக்கி சைன் பண்ணி கொடுத்துடுவா, ஏமாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. கதறி அழுந்துட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து, இது என்ன புதுசாக, நீ எப்போவுமே இதே மாதிரி தானே நாடகம் போடுவேன், இதெல்லாம் உனக்கு புதுசே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. அது கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அழுந்துக்கிட்டே நடந்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ வித்யா எல்லாரும் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வித்யாவும் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மனோஜும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. இவன் மட்டும் சைன் பண்ணலைன்னா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ரோகிணி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகி இருக்காங்க. இது என்ன இவளுக்கு புதுசாக, எப்பவுமே இவளுக்கு இதே தானே வேலை, யாரை ஏமாற்ற புதுசாக இப்போ கிளம்பிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து ரொம்பவே கேவலமாக விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி லாட்டஸ் நடக்க போகுதுன்னு இப்போ